الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتوكل على الحي الذي لا يموت وسبح بحمده وكفى به بذنوب عباده خبيرا. وقال الله تبارك وتعالى وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا. وقال عليه الصلاة والسلام أيضا من جعل الهموم هما واحدا هم آخرته كفاه الله هم دنياه ومن تشعبت الهموم أحوال الدنيا لم يبال الله في أي أودية منها هلك أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வகையிலையும் சோதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக வைத்திருக்கிறார். மூமின் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு நிலைமையும், மூமினுக்கு முன்னால் வரக்கூடிய அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அல்லாஹ்வின் மீது ஈமான் வைத்திருக்கக்கூடிய முஃமினுக்கு முன்னால வரக்கூடிய ஒவ்வொரு நிலைமைகளும் அந்த முஃமினை சோதிக்கிறதுக்காக அல்லாஹ் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த நிலைமைகள்ல வெற்றி அடைவதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அன்பையும் அடைந்து கொள்வதற்கு காரணமாக அமையும். யார் அந்த நிலைமைகளின் போது
அந்த நிலைமைகள்ல முன்னோர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் எதை கொண்டு அந்த நிலைமைகளை வெற்றி கொண்டாங்க என்கிறத கவனிக்காம உலகம் போற போக்கில அப்படியே போறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பார்வையில விழுந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய உதவி கரமும் அவங்கள இருந்து நிப்பட்டப்பட்டு துனியாவிலையும் நஷ்டவாளிகளாக ஆகி ஆகிரத்திலையும் நஷ்டவாளிகளாக ஆகிடுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு காலகட்டம் எங்களை நாட்டில் இப்போது நெருங்கி கொண்டிருக்கிறது. யார் எடுத்தாலும் எங்க பார்த்தாலும் எல்லாரோட தலையிலையும் எல்லாரோட வாயிலையும் இருக்குது தேர்தலை பத்தி எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கையால கொடுக்க போறாங்க ஒரு வாக்க, ஏதோ ஒரு கீரொண்ட போட போறாங்க. ஆனா கையால ஒரு கீறு போடுறதுக்கு முன்னால நிறைய பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஈமானோட பெரிய ஒரு பகுதியையும் கொடுத்துடுறாங்க. கீறதை கொண்டு நலவு உண்டாக போறதும் இல்லை, கெடுதி உண்டாக போறதும் இல்லை. புள்ளி இடுறதை கொண்டு எந்த விதமான மாற்றங்களும் அதுக்கு ஏற்படுத்துறதுக்கு இயலாது. முழு உலகத்தையும் எப்படி நடத்தாட்ட வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து நடத்தாட்டி கொண்டிருக்கிறார். முதப்பிர் திட்டமிடுறவன் அவன், ஹாலிக் படைக்கிறவன் அவன், ஃபஆலுல் லிமா யுரீத் அவன் நாடியதை செய்யக்கூடியவன் அவன். இன்று எப்படி அமைய வேண்டும் என்று தீர்மானிக்கிறவன் அவன், நாளை எப்படி அமைய வேண்டும் என்று தீர்மானித்து வச்சிருக்கிறவன் அவன். இன்றையும் அவனுக்கு தெரியும், நாளையும் அவனுக்கு தெரியும், உலகம் முடியும் வரைக்கும் எப்படி என்ன நடக்க போகுது என்ற அனைத்தையும் அல்லாஹ் விளங்கித்தான் வச்சிருக்கிறான், அறிந்துதான் வச்சிருக்கிறான். ஆகவே மூமின்களாகிய அல்லாஹ்வை நம்பிய முஸ்லிம்கள் எங்கட சிந்தனைகள் மற்றவங்களோட சிந்தனைகளை போல மாறிவிடக் கூடாது. எங்கட முயற்சிகள் ஏனையோர்களுடைய முயற்சியை போல இருந்திடக் கூடாது. எங்கட பேச்சுக்கள் அடுத்தவர்களுடைய பேச்சை போல இருக்கக்கூடாது. எங்கட ஒவ்வொரு நகர்வுக்கும் குர்ஆன் மூலம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அழகான வழிகாட்டல்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தினுடைய நிலைமைகளை அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டுதான் சீராக்க வேண்டும். உலகத்தில் யாருமே இல்ல, எல்லாத்தையும் என்னால செய்யலும் என்று சொல்லக்கூடியவன். அப்படி யாருக்கும் செய்யவும் மேலாது. எல்லாத்தையும் செய்யக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லுகிற ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான். குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யக்கூடிய சக்தி எனக்கிட்ட இருக்குது என்றான். உலகத்துல வேற யாராவது ஒரு சக்தி அப்படி சொல்லட்டும், பார்க்கட்டும், யாராவது சொல்லட்டும், சொல்லவே முடியாது. சொன்னா அது பச்சை பொய்யாக ஆகிடும். அந்த ரப்பு சொன்னான், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அந்த ரப்பு எல்லா விடயங்களையும் செய்வதற்கு சக்தியுள்ளவன் என்று சொல்றான். வஹுவ அலா ஜம்இஹிம் இதா யஷாஉ கதீர், அவன் நாடினால் செய்யக்கூடியவன் என்று சொல்றான். வஹுவல் அலீமுல் கதீர், அவனே மிக அறிந்தவன், அவனே மிகவும் சக்தி மிக்கவன் என்று சொல்றான். அப்ப எங்களுக்கு வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் நபிமார்கள் காட்டினாங்க. அந்த சக்தியும் வல்லமையும் உள்ள குதிரத்து நிறைஞ்ச அல்லாஹ்வுடைய குதிரத்தால நீங்க பிரயோசனம் அடைகிறது எப்படி என்று காட்டி தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய குதிரத்தால பிரயோசனம் அடைகிறதுக்கு வழி என்னன்னு காட்டி கொடுத்திருக்கிறார். நபிமார்கள் உலகத்துல வந்து மக்களுக்கு முன்னால் இதைத்தான் பேசினாங்க. நபிமார்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகள்ல இதன் மூலம் தான் வெற்றிகளை எடுத்துக் கொடுத்தாங்க. மக்களுடைய அகீதாவை பாதுகாத்தாங்க, மக்களுடைய ஈமான பாதுகாத்தாங்க, மக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் இருந்தவர்களை பாதுகாத்தெடுத்தாங்க. எப்படி பாதுகாத்தாங்கன்னா அல்லாஹ்வோடு உள்ள தொடர்புகளை சீராக்கி. இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தா சந்தியிலிருந்து என்ன பேசுறாங்க, அவர் வந்தா செஞ்சிருவாராம், இவர் வந்தா பிரச்சனை பேய்த்திருமாம், அவர் வந்தா இதை கொண்டு வருவாராம்,
இவர் வந்தா எதிர்காலம் ஒளிமயமாகிடுமா. லவ்ஹுல் மஹ்ஃபூல பார்த்து பேசுற மாதிரி பேசுறாங்க. கலிமா இல்லாதவங்க பேசுறாங்க விளக்கம் இல்லாம. அவங்களுக்கு ஆகிரத்தை தெரியாது, அவங்களுக்கு குர்ஆன தெரியாது, அகீதா தெரியாது, குதிரத்தை தெரியாது. அவங்க வாய்க்கு வந்த மாதிரி மேடையிலையும் ஊடகங்களையும் பேசுறாங்க. இத கேட்டு குர்ஆனுக்கு பின்னால போற முஸ்லிம் பேச இயலாது. நாங்க சொல்லணும், எவர் வந்தாலும் எதையும் செய்ய இயலாது, எவர் வந்தாலும் எதையும் சாதிக்க இயலாது. எங்கட ரப்பு சந்தோஷப்படலையேண்டா, எங்கட ரப்பு திட்டமிடலையேண்டா, எங்கட ரப்பட உதவி கிடைக்கலையேண்டா, யாரும் வந்து உலகத்தில் எதையும் சாதிக்க இயலாது. அல்லாஹ்வோட குதிரத்தை கொண்டு உதவியை எடுக்கிறதுக்கு உலகத்தில் 2 வழிகள்ல மக்கள் முயற்சி செய்றாங்க. கொஞ்சம் பேர் முயற்சி செய்றாங்க, அமல்கள் மூலமாக அல்லாஹ்வோட உதவியை அடையலும்னு முயற்சி செய்றாங்க. ரப்பட குதிரத்தால உதவிகள் இறக்கிக் கொள்ளையிலும், வாழ்க்கையை சரி பண்ணிக் கொள்ளையிலும், பிரச்சனைகளை முடிச்சுக் கொள்ளையிலும், அல்லாஹ்வுடைய தூதர் தந்திருக்கிற அமல்கள் மூலம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா நிலைமைகளை சீராக்கிக் கொள்ள இயலும் என்ற நம்பிக்கையோடு கொஞ்சம் பேர் பயணம் செய்கிறார். பெரும்பாலானவர்கள முயற்சி என்னண்டா, உலகத்தில் உள்ள காரணிகள் அஸ்பாபுகளால நிலைமைகளை சீராக்கியலும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். கலிமா இல்லாதவர்கள் அப்படித்தான். அவங்க உலகத்தில் சில நிலைமைகளை பார்த்துட்டு அவங்க அப்படி செஞ்சதால இப்படி ஆயிடுச்சு, இவர் இப்படி செஞ்சதால இப்படி ஆயிடுச்சு, அந்த நாட்டில் உள்ளவங்க அப்படி போனாங்க அப்படி நடந்துச்சு, அவரையும் இவரையும் பார்த்து அகீதா வச்சவங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு அப்படி போயிடலாம். எங்களை அந்த போக்கில போறத்துல இருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இடுப்புட்டால புடிச்சு நிப்பட்டிக்கிறாங்க. அந்த வழியில பைத்திராதீங்க, தோத்து போவீங்க, துனியாவையும் இழப்பீங்க. நடக்கும் நடக்கும் என்று பார்த்தே கபருக்கு போவீங்க, ஒன்றும் நடக்காது, ஆகிராவும் கெட்டு போய்த்திரும் வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் குர்ஆன் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி தருகிறது. அல்லாஹ் தந்த அமல்களை முஸ்லிம்கள் கையில் எடுங்க, அமல்களை சீராக்குங்க. உங்களுக்குள்ள பிரச்சனைகளை சீராக்குற வழிகள் அதுக்குள்ள இருக்குது. அமல்களை விட்டுட்டு நாட சரி பண்ண போகாதீங்க, நாட்டை சீராக்க போகாதீங்க. அகீதாவை பறி கொடுத்துட்டு நாட்டை முன்னேற்ற போய்த்திராதீங்க. ஈமான பறி கொடுத்துட்டு தொழில முன்னேற்ற போய்த்திராதீங்க. சாலிஹான அமல்களை விட்டுட்டு பொருளாதார வளர்ச்சியை கனவு காணாதீங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லி தந்துட்டாங்க. எவ்வளவு பயங்கரமான பேச்சுகளை நம்பிக்கைகளை நாங்க வச்சிருக்கிறோம். நிறைய பேரு பொய்களுக்கு ஏமாந்திருக்கிறாங்க, பொய் வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய பேச்சு மாதிரி நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, பொய்யான காட்சிகளை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. நாங்க நம்பணும், கண்ணுக்கு காண்றது பொய் என்று அல்லாஹ் சொன்னா நம்பக்கூடிய ஆட்கள் நாங்க. கண்ணுக்கு காண்றது பொய் என்று ரசூலுல்லாஹ் சொன்னா நம்புற ஆட்கள் நாங்க. அப்படி நம்பினால்தான், அப்படி நம்பினால்தான் ரப்புடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல பெரிய ஆட்சிய கேட்டெடுத்தவங்க தான் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். வேற எந்த நபியும் எந்த ரசூலும் அல்லாஹ் விட்ட ஆட்சி அதிகாரத்தை கேட்கல. குர்ஆன்ல சூரத்து ஸாத்ல இருக்குது, ரப்பி ஹப்லி முல்கல் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், எனக்கு பின்னால உள்ள யாருக்கும் கிடைக்காத ஆட்சி எனக்கு தாண்டு கேட்டாங்க. ஆட்சியை கேட்டாங்க அல்லாஹ்ட்ட. இலங்கையில் ஆட்சி எல்லாம் கொடுத்தான், யுஎஸ்ல ஆட்சி எல்லாம் கொடுத்தான், உலகத்தில் அதிக ஜனமுள்ள இந்தியாவோட ஆட்சி எல்லாம் கொடுத்தான், முழு துனியாவோட ஆட்சியையும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். கொசியுடைய ரெக்கைக்கு கூட பெருமதி இல்லாத துனியாவுடைய ஆட்சிய அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் கேட்டாங்க என்றது அது தனியான விஷயம். அது
அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீருல் கபீர்ல இந்த கேள்வி எழுப்புறாங்க. ஈமானுள்ள ஒரு நபி பணத்தையே கேட்கப்படாது, இவரையே ஆட்சியை கேட்டாரு. ஆட்சியில இருக்கிற மோகத்தில இல்ல, கதிரையில உட்கார்ற பெருமக்கல்ல, அதில இருந்தா உலகத்தை சமைச்சிடலாம் என்கிறதுக்காக அல்ல. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விரும்பினாங்க. ஆட்சி கதிரையில இருந்து முழு உலகத்துல ஆட்சிய கையில வச்சிருந்தாலும் தீனுடைய பணிகள்ல குறைபாடு செய்யாம ரெண்டையும் செய்யலும் காட்டணும் விரும்பினாங்க. அதனால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செஞ்சு கொண்டு என்ன சொன்னாங்க? இதெல்லாம் மேல கட்டித்தனங்களால வந்ததல்ல. ஒவ்வொரு மூமினுக்கும் பாடம் இது, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பாடம். படிப்பினை பெற வேண்டிய விஷயம். எங்களுக்கு படிப்பினை இருக்கிறதாலதான் எங்கேயோ இருந்த ஒரு நபீட சரித்திரத்தை என்ற குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். முழு உலகத்தில் ஆட்சி கிடைச்ச நேரம் சொன்னாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி, ஏன் ரப்பட அருட்கொடை இது, ஏன் ரப்புடைய அருட்கொடை இது. எனக்கு இதை தந்ததுனால பெருமை அல்ல, நான் சோதிக்கப்படுகிறேன். நன்றியோட இருக்கிறனா, நன்றி கெட்டவனாக மாறிட்டனா என்பதை பார்க்கிறதுக்கு இந்த ஆட்சியை தந்திருக்கிறான். லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிருக்கலாமே, இந்த ஆட்சியை வச்சு உலகத்தை முன்னேற்றி உலகத்தை சொர்க்கபுரியாக்கினேன். அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் அவங்களுக்கு இருந்துச்சு அழகான குதிரைகள், பெருமதியான குதிரை. இன்றைக்கே ஒரு குதிரை வாங்குறா எவ்வளவு பெருமதி, அதோட விலை என்ன? ஒரு நாள் இந்த குதிரைகளை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அசரு தொழுகை மிஸ் ஆயிடுச்சு. அசரு தொழுகை மிஸ் ஆயிருச்சு. சில நபிமார்களுக்கு சில தொழுகைகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லாம் சேர்த்து 5 நேர தொழுகை எங்களுக்கு தான் கிடைச்சிக்குது. அவங்களுக்கு குறிப்பிட்ட சில தொழுகைகள் அசரு தொழுகை மிஸ் ஆயிடுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்படல. நான் பெரிய பெரிய மார்க்க விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு காலமும் தொழுதேன், மார்க்க பணிகளை எல்லாம் செஞ்சிருக்கிறேன், தான தர்மம் செஞ்சிருக்கிறேன், இந்த ஒரு அசரு மிஸ் ஆனா என்ன பிரச்சனை யோசிக்கல. அப்படி உள்ளதுக்கு போலி சமாதானம் சொல்லிக் கொள்ளல, அப்படி உள்ளதுக்கு பொய்யான சமாதானம் சொல்லி ஏமாளியாகல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு, வாளை எடுத்து 100 குதிரையை மறுத்து போட்டாங்க. உங்களோட பசந்து பார்த்ததால, உங்களோட திறமைகளை பார்த்ததால இந்த அமல் கெட்டு போயிட்டு காலை வெட்டி எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. வெட்டியே போட்டாரு. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காட்டினாங்க, வாழ்க்கையை சீராக்குறது திறமைகளாலே அல்ல, வாகனங்களாலே அல்ல, ஆயுதங்களாலே அல்ல, மனித வளங்களாலே அல்ல. அமல்கள் பாழாக்கப்பட்டா அடுத்தது என்ன இருந்தாலும் வேலை இல்லை. மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்துறது அமல்கள், மனிதன் அல்லாஹ்வோடு நெருங்க வைக்கிறது ஈமானும் அமல்களும். இந்த அமல்களை பாழாக்கி கொண்டு முன்னேற நினைக்கிறது முட்டாள்தனம். இதை உலகத்தை படிச்சு கொடுத்தாங்க. வாளை எடுத்து வெட்டியே போட்டாங்க. முடிவு என்னாச்சு? மறைஞ்ச சூரியனை அல்லாஹ் திருப்ப உதிக்க வச்சார். திரும்ப தொழுதாங்க அசர தொழுகை. அசர தொழுகையை தொழுதாங்க. ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, அல்லாஹ்வுடைய ஒரு அமல் விடுபட்டுதே என்ற கவலையில, அசர தொழுகை மிஸ் ஆயிருச்சே என்ற கவலையில, அதுக்கு தடையாக இருந்த குதிரைய இழந்ததற்கு பதிலாக அல்லாஹ் கொடுத்தான். அதை விட பெருமதியான வாகனம் காத்த கொடுத்தான்.
காலையில சில அவர்கள்ல ஒரு மாசம் போற பயணத்தை ஒரு காலையில பேசிடுவாங்க. காத்துக்கு சொன்னா அங்க கொண்டு வைத்து விடுன்னு அங்க பேசிடுவாங்க. காத்து கொண்டு வைத்து போட்டுடும். இன்றைக்கு தான் நாங்க எத்தனையோ இன்ஜினியர் போட்டு ஃபேக்டரி போட்டு பிளைட்ல ஏறி நெருப்பு பத்தி பிளைட்ல போற. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏர்போர்ட்டும் தேவையில்லை, இன்ஜினியரும் தேவையில்லை, பைலட்டும் தேவையில்லை. மக்காவுக்கு போனா காத்து கொண்டு வைத்து மக்கால விட்டுடும். وَسَخَّرْنَا لَهُ الرِّيحَ تَجْرِي بِأَمْرِهِ رُخَاءً حَيْثُ أَصَابَ. குர்ஆன் இருக்குது. சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். தஜ்ரீ பிஅம்ரிஹி, அவர் ஆர்டர் போட்டா காற்று அவர் விரும்பின இடத்துல கொண்டு வைத்திடும். உலகத்தை ஆட்சி செய்த அரசியல்வாதி முழு உலகத்துக்கும் காட்டினார், என்ற வளத்தை கொண்டு முன்னேற இயலா. அல்லாஹ்வுடைய அமல்கள்ல குறைபாடு செஞ்சா அந்த கோபம் என்ற முன்னேற்றத்தை எல்லாம் தகர்த்திடும், அழிச்சிடும். அரசியல்வாதியாக நின்று காண்பிச்சார். அல்லாஹ்வுடைய பதல் நன்கு செலுத்துறான் பார்க்க தந்திருக்கிறான். இன்னொரு இடத்துல சூரத்துல் கஹ்ஃபில வருகிறது. அதுல ஜுல்கர்னைன் சொன்னாங்க, அல்லாஹ் ஆர்டர் வந்தா இந்த ஆட்சி ஒரு நிமிஷத்துல சுக்கு நூறா போய்த்திருமாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஈமான பறி கொடுத்து பேசப்படாது, ஈமான பறி கொடுத்து பேசப்படாது. முஸ்லிம்கள கல்வியில ஒன்றுதான் இருக்கணும். எங்கட கல்வியில ரெண்டு இல்ல, எங்கட கல்வியில ஒன்றுதான். எங்கட அல்லாஹ் தான் எல்லாத்தையும் சீராக்குவான். அல்லாஹ்வும் அவரும் ரசூலுல்லாஹ் பயங்கரமான பேச்சா. கலிமா இல்லாம மௌத்து வரையிலும் அல்லாஹ்வோட இன்னத்தோட சேர்த்து பேசினான். அல்லாஹ்வோட இன்னத்தோட தேவையில்லை, அல்லாஹ் போதும். உள்ளத்தில் இருக்கணும் ரப்பு மட்டும். உடம்பால உங்களோட முயற்சிகளை உலகத்துடைய சுன்னத்தந்த வகையில செய்யுங்க. இவங்க செய்வாங்க என்பதற்காகவல்ல, அது உலகத்தினுடைய நடைமுறை என்பதனால இவங்களை கல்வியில போடணும். கல்வியில வைங்க அல்லாஹ் மட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹுதைபியாவுக்கு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். மிக பிரபல்யமான சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை போனண்டு ராவை ஹுதைபியால மழை பெஞ்சது. காலையில சுபஹு தொழுவிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சேத்தில தான் சுஜூது செஞ்சாங்க. சஹீஹுல் புகாரியில இருக்குது, சுபஹு தொழுதுட்டு பயான் ஒன்று செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பயான் ஒன்று செஞ்சாங்க. சொன்னாங்க, நேத்து ராவு வந்த மழை இருக்குதே, எங்களை ரெண்டா பிரிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. தேர்தல் ரெண்டா பிரிச்சு போட போற மாதிரி ராவு மழை வந்து ரெண்டா பிரிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. எப்படி ரெண்டா பிரிச்சுது? ஒரு கூட்டம் சொல்றாங்க, நேத்து ராவு பெய்த மழை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால, அவன் உத்தரவால, அவன் திட்டத்தால பெஞ்சது என்று அல்லாஹ் மட்டும் முன்னிலைப்படுத்தி பேசுறாங்க. அவங்க எல்லாரும் மூமின், அவங்க நட்சத்திரங்களை மறுக்கிறவங்க, அவங்க அல்லாஹ்வை மட்டும் நம்புறவங்க தான். இன்னொரு கூட்டம் ஜாஹிலியா காலத்துடைய சிந்தனையோட இருக்கிறவங்க, அவங்க சொல்றாங்க இந்த நட்சத்திரத்தால தான் நேத்ராவும் மழை பெஞ்சது. அவங்க நட்சத்திரத்தை ஈமான் கொண்டாங்க, இந்த ரப்ப மறுத்துட்டாங்க. ஒரு மலை ரெண்டுக்கு உடைச்சி போட்டது. இது போல எத்தனையோ தேர்தல்கள் வந்து எத்தனையோ சமூகங்களை உடைச்சி போட்டது. ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஒருத்தர் இப்படி நினைக்கிறாரு, மழை பெய்ந்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த நட்சத்திரம் வந்தது அதுக்கு அடையாளம் தான் என்று சொன்னா அவரை காஃபிராகிறல்ல. இருந்தாலும் இந்த வார்த்தையை பாவிக்கிறது இவருடைய ஈமானில சந்தேகத்தை உண்டாக்கும் என்கிறதுனால அந்த வார்த்தையை உபயோகிக்கிறது மக்ரூஹ் என்று எழுதுறாங்க. வார்த்தையை உபயோகிக்கிறது மக்ரூஹ்.
ஏன் அந்த வார்த்தைகள் மனிதன் ஈமானில சந்தேகத்தை தோற்றுவிக்கும், நம்பிக்கை ஈனத்தை உண்டாக்கிடும். ஒரு மலையை வச்சே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நாங்க பேசுற பேச்சுகளை பார்த்தா நாங்க எங்க போய் நிற்போம்? ஈமான சரி பண்ணுங்க, நம்பிக்கை கொள்ளுங்க. எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மலை போல பிரச்சனை இருக்கேனும், புகை போல பிரச்சனை இருக்கேனும், யானை போல பிரச்சனை இருக்கேனும், ஊசி போல பிரச்சனை இருக்கேனும், இந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். தீர்க்கக்கூடிய ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டுமே தான். மற்றதில் உலகத்தில் இருக்கிற அஸ்பாபம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே ஈமான சரி பண்ணி கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டிய காலம், ஈமான சீராக்கி கொண்டிருக்க வேண்டிய காலம். இதே போல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் இருந்த ஒரு சஹாபி அவருடைய தோட்டத்தில் சுன்னத்து தொழுது கொண்டிருக்கிறார். பரல் ஒன்றும் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குதிரைகளால அசரு தொழுகை இல்ல மிஸ் ஆச்சு. இவருக்கு தொழுகை மிஸ் ஆகல. இவர் பரல் தொழவும் இல்லை. சஹாபி சுன்னத்து தொழுதார். தோட்டத்தில் ஒரு குருவி சத்தம் போட்டுக்கொண்டு திரும்பிச்சு. அதுல பார்வை விழுந்தத்தால ரக்காத்துகள் எத்தினேன்னு கொஞ்சம் குழம்பிட்டு. சஹாபியில தீர்மானம் என்ன? அல்லாஹோடு நான் தொடர்பு படும்போது இந்த தொழுகையின் ரக்காத்துகளுக்கு இடையூறாக இருந்த இந்த தோட்டம், இது என்னோட இருந்தா எனக்கு முசீபத் என்பதை புரிந்தார். அந்த தோட்டத்தையே அல்லாஹுடைய வழியில சதகா கொடுத்துட்டார். இது எங்கட முன்னோர்கள், எங்கட முன்வகுப்பில் இருந்த முஸ்லிம்கள் விளங்கின இஸ்லாம். எங்களுடைய உம்மத்தில் உள்ள முதல் வகுப்பில் உள்ள முஸ்லிம்கள் சஹாபாக்கள், அவங்களை இருந்த நெஞ்சில இருந்த நம்பிக்கை 1400 வருஷத்துக்கு பிறகு நாங்க எங்க பிறந்திருக்கிறோம் என்று பாருங்க. எங்கட அகீதா எங்க போயிட்டீங்க? கலிமா இல்லாதவன் பேசுற பேச்ச அப்படியே எடுத்து முஸ்லிம் வாயால கொற்றார். வாந்தி எடுக்கிறது அதை விட நல்ல. அவ்வளவு துர்வாடையான வார்த்தை, அவ்வளவு கெட்ட வார்த்தை, அவ்வளவு அசிங்கமான வார்த்தை, துருவாடை வீசுகிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை முஸ்லிம்கள் பிரயோகிக்க கூடாது, நம்பவும் கூடாது. இது எங்க அகீதாவுக்கு மாற்ற மாட்டோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாஜா தாரான். உங்களோட நிலைமைகள் எல்லாத்தையும் சீராக்கி தருவோம். உங்களோட ஈமானும் சாலிஹான் அமலும் சீராக்கும். உங்களோட பிரச்சனைகளை சீராக்கத்தான் அமல்களை தந்திருக்கிறோம். நாங்களும் அவங்க மாதிரி எங்களோட நம்பிக்கையை வச்சுக்கொண்டு அவங்களோட பொருளாதாரத்தில் மோரேன். களிமா இல்லாதவரை போல இவருடைய நம்பிக்கை. பொருளாதாரம் பேசுகிற இவருடைய உள்ளத்திலேயும் அவனை போல நம்பிக்கை. மனிதனால சாதிக்க நம்பிக்கை. இவரு கேளுமா, நான் முஸ்லிம் என்று சொல்லி அவரை மிஞ்சி கொண்டு பொருளாதாரத்தில் முன்னுக்கு போவ. அந்த சமூகம் பொருளாதாரத்தில் முன்னேறுமா? எங்கேயாவது முன்னேறி இருக்கிறா? மஹ்லூக்கால மஹ்லூக் முன்னேறின வரலாறு இருக்கிறா? அல்லாஹ்வோட யார் இணைஞ்சாங்களோ அவங்க தான் முன்னேறாங்க. அல்லாஹ்வோடு எங்களை இணைக்கிற பாலங்கள் தான் இபாதத்துகள், சாலிஹான் அமல்கள். உலகத்தில் எங்களுக்கு தேவை ரிஸ்க். வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்துக்கும் பேர் ரிஸ்க். அதுக்காகத்தான் தொழில் செய்கிறோம். சாப்பாடு ரிஸ்க், ஆடை ரிஸ்க், வாகனம் ரிஸ்க், வீடு ரிஸ்க், தோட்டம் ரிஸ்க், கடை ரிஸ்க், மனைவி ரிஸ்க், பிள்ளைகள் ரிஸ்க். அல்லாஹ் ரிஸ்க தொடர்புபடுத்தி எங்க தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ரிஸ்க் சரியா வரணும்னா தொழுகையை சரி பண்ணிக்கோ, தொழுகையை சரி பண்ணிக்கோ. இது பொய் மேடையில பேசுற பேச்சல்ல. இது உலகத்திலே சத்தியத்திலும் சத்தியமான வேத பேசுற பேச்சு. நானும் நீங்களும் விளங்கணும். அல்லாஹ் என்னோடு பேசுற பேச்சு குர்ஆன். ஒவ்வொரு மனிதனோடையும் ரப்பு பேசுற பேச்சு தான் குர்ஆன்.
நான் பலங்கோடும். எனக்கிட்ட ரப்பு சொன்னான். இப்படி என்ன சொன்னான்? ஓண்ட ரிசுக்கு சீராகும் தொழுகையாலதான. நான் குர்ஆன் ஓதின அரபு தெரியாததால ஓதிக்கொண்டு போன அந்த நேரம் எனக்கிட்ட ரப்பு சொன்னான். அது யாருக்கு சொல்லிக் கொடுத்தான்? எமது உம்மத்தின் தந்தை, எமது உம்மத்தின் தலைவர் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. அல்லாஹ் சொன்ன, நபியே உங்களோட குடும்பத்துக்கு தொழுகையும். இந்த நிறைய பேரை பாருங்க, பொருளாதார கஷ்டம் தான் உலகத்துல பெரிய பிரச்சனை. அதுக்கு தான் இந்த எல்லாம் ஓட்ட ஓடலாம். சுருக்கி போனா பொருளாதார பிரச்சனை. வீட்டுல வாப்ப தொழுகிற, உம்மக்கு தொழுகில்ல. மிச்சம் மூடி இருக்குது, பொம்புலகள் 4 நேரம் தான் தொழுகிற. சுபகில்ல, சுபகில்ல. இவர் நினைக்கிற நான் தொழுகிறதாலே ஏன் இதுக்குள்ள பிரச்சனை? நீங்க மட்டும் தொழுது போதாஜியார், உங்களோட பொம்பளை தொழணும். நீங்க மட்டும் தொழுது போதா, உங்களோட வீட்டில் இருக்கிற வயது வந்த எல்லா பிள்ளைகளும் தொழணும். ஆண்களும் தொழணும், பெண்களும் தொழணும். உங்களோட செலவு கீழ் இருக்கிற எல்லாரும் தொழணும். நீங்க அந்த தொழுகையை ஏவோடும். உங்களோட பொறுப்பு 1 மாதம் 2 மாதம் சொல்லி போட்டு முடிக்கலாம். தொழுகை வரும் வரைக்கும் அல்லது உங்களோட ரூஹு போகும் வரைக்கும் நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கும். நபி அலைஹி ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன சொன்னாங்க? நபியே உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை ஏவுங்க. யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? உலகத்திலே ஆகப்பெரிய தாய் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் தொழுகை ஏவுங்க. யாருக்கே சொல்றான்? தொழாத ஆட்களுக்கு அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்ட குடும்பம் என்றா யாரு? மனைவிமார்கள், எங்கள் எல்லாருடைய உம்மமார், உம்மஹாத்துல் முஃமினீன். அவங்களோட மகள்மார் சுவர்க்கத்தினுடைய தலைவிகள், அவங்களோட பேரப்புள்ளைகள் சொர்க்கத்தின் வாலிபர்கள். அவங்களுக்கு தொழுகை ஏவ சொல்றான். ஆக பெரிய தாயி சொல்றான், ஆக சிறந்த மூமின்களுக்கு தொழுகை ஏவ சொல்லி. அல்லாஹ் சொல்லல வஅமுர் அன்னாஸ, உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுங்க. நான் அப்ப தொழாத வகிக்கிறானே அவங்களே தான் ஏவ சொல்லி. அல்லாஹ் அப்படி சொல்லல. நபி உங்களோட குடும்பத்துக்கு ஏவ. அவங்க எங்களை மாதிரி தொழுகிறாக்கள் அல்ல. குஷூ குதுவில உச்சகட்டம். அவ்வளவு தக்பீர தொழுகிற குடும்பம் அது. தஹஜ்ஜுத் மிஸ் பண்ணாம தொழுகிற குடும்பம் அஹ்லுல் பைத். அவங்களுக்கு தொழுகையை சொன்னாங்க. ஏண்டா எங்களுக்கு பார்த்து வெக்கம் வர. உங்களோட தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கே சொல்லிட்டோம் தொழுகைய குடும்பத்துக்கு ஏவுங்கண்டி. நீங்க ஏவினா ஒரு நாளாவது நீங்க ஏவினீங்களா? நீங்க இந்த பக்கத்தை விட்டுட்டு அல்லாஹ்வோட குதிரத்தால ரிஸ்க இறக்கலும். அதுக்குள்ள பெரிய ஆயுதம் தான், அதுக்குள்ள பெரிய விமானம் தான் தொழுகை. அதை விட்டுட்டு அவனுக்கு வந்து கதிரையில் உட்கார வச்சா, இவனுக்கு வாக்கு போட்டா உங்களோட பொருளாதாரத்தை சரி பண்ண போறீங்களா? டபுள் பிரச்சனையில மாட்டுவீங்க. ரிஸ்க இறக்கிற வழி இங்க இருக்குது குர்ஆன்ல. குடும்பத்துக்கு சொல்லுங்க. நீங்க 1 மாசம் சொன்ன உடனே பொம்பளை தொழுதிட மாட்டா. நீங்க 4 நாளை சொன்ன உடனே மகன் தக்பீர் கட்ட வந்துட மாட்டான். நீங்க 1 மாசத்துக்கு சொன்ன உடனே மகள் வந்து தக்பீர் கட்ட மாட்டாள். வாட்ஸ்அப்ல பயான் போன உடனே எல்லாரும் சஃபுக்கு வந்துட மாட்டாங்க. நீங்க தொழும் வரைக்கும் பின்னால மனம் நொந்து 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 அழுது அழுது அல்லாஹ்ட்ட கேட்டு 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 அவங்களை எப்படியாவது சஃபுக்கு வந்து வைக்கணும். அதுக்கு வாப்பக்கு பொறுமை. நபிக்கு சொல்றான் வஸ்தபிர் அலைஹா. நபியே அந்த தொழுகையில நீங்களும் பொறுமையாக இருங்க என்று சொல்லிட்டு தொழுகையோட இணைச்சு என்ன சொல்றான்? இந்த காத்துக்கொண்டு சொல்லல, ரிஸ்க சம்பந்தப்படுத்துறான். லா நஸ்அலுக ரிஸ்கா. நபியே நாங்க உங்கள்கிட்ட ரிஸ்க் கேட்கிறோம். எங்கேயாவது சொல்லிக்கா அல்லாஹ்வுக்கு எல்லாரும் சேர்ந்து சல்லி சேர்த்து சாப்பாடு போடுங்க. அல்லாஹ்வோட ஹஸானால குறைஞ்சிட்டு எல்லாரும் 100 ரூபாய் போடுங்க, 200 கோடி முஸ்லீம போட்டா பில்லியன் கணக்கு சேர்ந்துடும். கேட்டீங்களா?
ராவு பகலா கொடுக்கிறோம், ஒரு டாட் கூட இந்த ஹசானால குறைஞ்சில்ல. நாங்க ஒருத்தர்கிட்ட கேட்கல. முழு உலகத்துக்கும் சாப்பாடு போடுற நாங்க நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு தருவோம், உங்களோட தொழுகையை சீராக்குங்க, தொழுகையை சீராக்குங்க. சரி பண்ண வேண்டியதை சரி பண்றல்ல, அதுக்கு தயாரில்ல, அதுல நம்பிக்கை குறைவு. தொழணும் தான், ஆனா இதையும் பார்க்கணும். அமலோட குப்பையும் சேர்த்து பேசிக்கொண்டு எப்படி ஒரு நாட்டை முன்னேற்றையும், எப்படி ஒரு பஜார சிறப்பாக்கிலும், எப்படி பொருளாதாரத்தை வளமாக்கிலும் நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. ரிசுக்கை ரப்பை இணைச்சிருக்கிறான் மிகச் சிறந்த அமலான தொழுகையோட. வெற்றி எங்கேயோ இருக்குது, எங்கேயோ பார்க்கிறோம். நாம் நல்லா விளங்குங்க, உலகத்தில எல்லா சமூகங்களும் முன்னுக்கு போக பார்க்கிறாங்க. எல்லாரையும் பாருங்க, முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். முன்னுக்கு போயிட்டு குழியில புல போறாங்க. முன்னுக்கு இருக்குது குழி. என்ன குழி? உலகம் அழிய போகுது. பாஸ்டா போயிட்டு புல போறாங்க குழிக்கு. பின்ன பார்த்து பார்த்து போறவங்க, பின்ன பார்த்து பார்த்து ரிவர்ஸ் வார ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்குதுன்னா முஸ்லிம்கள் தான். எங்களுக்கு அப்படித்தான் சொல்லி, நீங்க அவனையும் இவனையும் பார்த்து முன்னுக்கோட வானம். நீங்க திரும்பி திரும்பி பாருங்க, எங்க ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தாங்க, எங்க சஹாபாக்கள் இப்படி இருந்தாங்க, எங்க சலபுகள் இப்படி இருந்தாங்க. ரிவர்ஸ் வரணும். நாங்க வெற்றியாளர்கள். நாங்க சஹாபாக்கள் முறையிட்டு வெளியில போயலாம், நாங்க தாபியங்களுடைய வழியை விட்டு வெளியில போயலாம். நாங்க பின்னோக்கி வரக்கூடிய ரிவர்ஸ் வரக்கூடிய வெற்றியாளர்களான கூட்டம் மூமின்கள். நாங்க மற்றவங்களை பார்த்து பயணம் செய்யலாம். முட்டாள்தனம், மடத்தரம். அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இபாதத்தில கவனம் செலுத்துவோம், அமல்கள கவனம் செலுத்துங்க. அமல்களை கொண்டு ஒரு குடும்பத்தின் நிலைமைய பார்த்து கொண்டிருக்க சீராக்கலாம். எங்கட அமல்கள் சரியாக வைக்குது. அப்படியும் இப்படியும் தொழுதுட்டு பெரிய ஆபிதன் எண்ணம் எங்களுக்கு. தொழுகிற எத்தனையோ பேருடைய சுத்தம் பேசி வேலை இல்லை. ஒன்று பேத்து கழுகல எலும்பி வந்தா பாதி பேருக்கு அப்பதான் சிறுநீர்ல மிஞ்சினது சாரத்துல வடியுது, அதோட வந்து தொழுகிறானே. அதை எப்படி துப்புரவு செய்யணும்? ஆலிமீட்டின்னு படிச்சில்ல. இவரு நினைக்கிறேன் நான் 5 வக்தும் பேணுதலா தொழுதுட்டு இருந்தேன். உதுவை பார்த்தா முழங்கைய கழுகில்ல, கால கழுகில்ல, தலைய மசூதி செய்யறவங்களை பாருங்க, பெரிய கொண்ட அந்த நெத்திக்கு கீழால தொங்குற கொண்டையில தடவிட்டு மசூதி செஞ்சாராம். குடும்பவசு உது இல்லாம தொழுகிறான், நஜிசா தொழுகிறான். தொழுகிற கொஞ்சத்திற நிலைமை இப்படி. இந்த உலகத்துல எங்கட ஊரை பார்த்து நினைக்க கூடாது, எல்லாம் சரி முஸ்லிம்கள் நல்லா இருக்கிறாங்க. உலகத்தில் இன்னமும் 25% முஸ்லிம்கள்ட்ட தொழுக வரல, இன்னும் வரல. 200 கோடி முஸ்லிம்ல இன்னமும் 25% தொழுக வரல. எங்கட பிரதேசங்கள்ல வேணும்னா 75-80% பார்க்கிறோம். இலங்கையில 100க்கு 100 தொழுகையுள்ள ஒரு 10 மஸ்ஜித் இல்ல, 10 மஸ்ஜிதில் இன்னும் 100க்கு 100 தொழுகை இல்ல. முஸ்லிம்கள் இந்த நாட்டில செறிவாக வாழக்கூடிய பிரதேசங்கள் கிழக்கில போய்த்து கேளுங்க, உங்களோட மஸ்ஜிதுல தொழுகையாளிகள் தரவன் 40%, 45%, 50% சொல்றாங்க. அடுத்த 50க்கும் தொழுகில்ல. கதிரையில ஆளை உட்கார வச்சு வெற்றி கிடைக்க போதா? அவனுக்கு தொழுகை இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கவலைப்படுறாங்க. நீங்க பங்களாதேஷுக்கு போயிட்டு கேட்டீங்கன்னா, நாங்க எங்க நாட்டுல கேட்கிற மாதிரி எத்தனை பேர் தொழுகிறா, அவங்க தொழுகையாலேயே சொல்லல, ஜும்மாவுக்கு வாரவங்க 50%. நான் போன சுட்டி சொல்றவங்களுக்கு டாக்கா சிட்டியில உள்ள பள்ளியில கேட்கிறோம்,
உங்களோட நாட்டில் உங்களோட மஹல்லாவில தொழுகிறவங்க எத்தனை பேரு? அவங்க சொல்றாங்க தொழுகையாளி அல்ல, ஜும்மாவுக்கு வாரவங்க தரவ சொல்றோம். 40% 50% ஜும்மாக்கு வருவாங்க. அல்லாஹ்வோட உதவி எப்படி இருக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அகீதாவை சரி பண்ணுங்கள், ஈமானை சீராக்குங்கள், அல்லாஹ்வுடன் தொடர்பு படுங்கள். குறைந்தபட்சம் குடும்ப தலைவர்களாவது இந்த சாலிஹான அமலை ஒவ்வொரு வீட்டிலும் உருவாக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நிச்சயமாக பிரச்சனைகளை சீராக்குவார். இதனால்தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவரிடத்தில் சொல்றாங்க, ஹாஃபிஸ் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவருக்கும் ஃபத்ஹுல் பாரின்னு ஒரு கிதாப் இருக்குது, புகாரில வினுர. அதுல சொல்றாங்க, மனிதர்களோட ஈமான் எந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு பேசிருக்குதுன்னா, சிலவங்க ஊட்டில வளர்க்கிற நாயாலையும் ஈமான பறிகொடுக்கிறாங்க. கேட்கப்பட்டுச்சு, நாயால் எப்படி ஈமான் பறிபோகுது? அப்துல்லா அப்பாஸ் சொல்றாங்க, ஊர்ல களவு போனா முஸ்லிம் சொல்றாராம், எங்கட வீட்டில இந்த நாய் இல்லை என்றா எங்கட வீட்டையும் நேத்திராவ கள்ளன் திருடிப்பான். அல்லாஹ் பாதுகாத்தன்னு சொல்லல, நாய் இல்லை என்றா வீட்டை கள்ளன் திருடிப்பானா. நாய வச்சு ரப்புக்கு சிறுக்கு வைக்கிற மக்கள் வராங்க. யாரு சொல்றாங்க? அப்துல்லாஹி அப்பாஸ். எலெக்ஷன்ல சந்தியில நாங்க பேசுற பேச்சுகளை பார்த்தா அப்துல்லாஹி அப்பாஸ் ரலியல்லாஹு எங்கேயோ ஓடிப்பாங்க. ஆகவே 2 விஷயம். முதலாவது, இப்படியான வார்த்தைகளை தவிர்ப்போம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை சீராக்குவோம். 2வது, அமல்களை கொண்டு ஒவ்வொரு வீடுகளையும் மஸ்ஜிதுகளையும் ஜொலிக்க செய்வோம், அல்லாஹ்வுடன் தொடர்புகளை சீராக்குவோம். அதன் மூலம் எங்களுக்குள்ள வீழ்ச்சிகளை எழுச்சிப்படுத்தி நாங்கள் ஒரு முன்னேறிய சமூகமாக முன்னேற முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருள்வாராக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. பூரா உலகத்திலும் உள்ள முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் நீ மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை சீராக்குவாயா, ஈமானிலே யகீனை உண்டாக்குவாயாக, சாலிஹான அமல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்தருள்வாயாக. ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ, மறுமையில் எப்படியாக அவர்களை சந்திக்க நீ விரும்புகிறாயோ, அது போன்ற முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அந்நியுன்னியமாக முஹப்பத்தோடு வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ஆட்சியாளர்களை முஸ்லிம்களுக்கு பாதகமானவர்களாக அமைத்து விடாமல் முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமைத்திடுவாயாக. இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. அனைவர்களின் கலிமா சொல்லுகின்ற பாக்கியத்தை கொடுத்தல்வாயாக. அதற்கு எங்களை நீ சபபாக காரண கருத்தாக்களாக நீ ஆக்கிடுவாயாக. வஆஹிரு தஅவானா